ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா என்னோட டே இன் மை லைஃப்னே சொல்லலாம். இது ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் இந்த வீட்டுக்கு வந்து அப்போ எடுத்த வீடியோ. இவ்வளோ நாள் போஸ்ட் பண்ணாமே வச்சுருக்கேன். சரி, அதான் எடிட் பண்ணி போடலான்னு சொல்லிட்டு இப்போ தான் எடிட் பண்ணிகிட்ருக்கேன். மார்னிங் வந்து பால் காய்ச்சி மயில போட்டு குடிச்சிட்டேன். அதுக்கப்புறமேட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தான் இட்லி ரெடி பண்ணியிருந்தேன். இது வந்து வீட்லேயே அரைச்ச மாவு. நான் வந்துட்டு மிக்சிலேயே அரைச்சிருவேன். 1 கிளாஸ் பச்சரிசி, 1 கிளாஸ் புழுங்கலரிசி, 1 கிளாஸ் சாப்பாட்டு அரிசி, 1 கிளாஸ் உளுந்து போட்டு மிக்சிலேயே அரைச்சிட்டு இருந்தேன் அப்போல்லாம். இப்போ வந்துட்டு நான் கடையில் தான் கொடுத்து அரைக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவுமே மாவு போட்டு அரைக்க ஆரம்பிச்சிட்டேன். ஃப்ரிட்ஜுமே வாங்கிட்டோம். இந்த டைமில் வந்து ஃப்ரிட்ஜெலாம் இல்லை எங்களுக்கு. அதனால் அப்போது வந்துட்டு நான் மிக்சியில் தான் அரைச்சிட்ருந்தேன். அதுக்கப்புறமேட்டு இட்லி ஊற்றி வச்சுட்டு சைட் பை சைடு வந்து சாமாவும் தேய்ச்சி எடுத்துட்டேன். அதுக்கப்புறமேட்டு சட்னி ரெடி பண்ணலான்னு சொல்லிவிட்டு சட்னி வந்து பொட்டுக்கடலை சட்னி தான் அரைச்சிருந்தேன். பொட்டுக்கடலை, தேங்காய், பச்சை மிளகா, உப்பு எல்லாத்தையும் போட்டு அரைச்சிட்டு சைடில் வந்து பாப்பாவுக்கு சுடு தண்ணியும் வச்சுட்டேன் குடிக்கிறதுக்கு. அதுக்கப்புறமேட்டு சம்டைம்ஸ் நான் வந்து மார்னிங்கே வீடு துடைச்சிருவேன். இது வந்து ஸ்டார்டிங்கில் எடுத்த வீடியோ. ஆக்சுவலாக நான் சொல்லியிருந்தேன்ல, அப்போ வந்து டியூஸ்டே ஃப்ரைடேலாம் வந்து மார்னிங்கே துடைச்சிருவேன். இப்போலாம் வந்து ஈவினிங் தான் துடைக்கிறேன். அப்படியே மதியானம் சாப்பாடுக்கு ரெடி பண்ணிடலான்னு சொல்லிட்டு ஒலை வச்சு அரிசி போட்டு சாப்பாடு வடிச்சிட்டேன். மதியானத்துக்கு வந்து குருமா குழம்பு வைக்கலான்னு சொல்லிட்டு சுடு தண்ணியில் மீன் மேக்கர் போட்டு வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் காய் எல்லாமே கட் பண்ணிவிட்டு சைடில் டீ போட்டு குடிச்சிட்டேன். எண்ணெய் ஊற்றி எப்பயும் போல் தான் குருமா வச்சுருந்தேன். குருமா வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு தேங்காய் அரைச்சி ஊற்றிருந்தேன். ஃபர்ஸ்ட்லாம் வந்து இண்டக்ஷனில் தான் எல்லாமே சமைப்பேன். இப்போ வந்து இன்னுமே எங்களுக்கு சிலிண்டர் கிடைக்கல. பட் என் ஹஸ்பண்ட் வந்து கமர்ஷியல் சிலிண்டர் மட்டும் வாங்கிட்டு வந்திருக்காங்க. அதனால் கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. ஆனால் ஃபர்ஸ்ட்லாம் வந்து ஃபுல்லாகவே இண்டக்ஷன்லேயே நிற்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா பாப்பாவுக்கு தனி சமையல், எங்களுக்கு தனி சமையல்னு. இப்போ கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.